அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கார்த்திகை மாதத்துடைய ஏகாதசி. இன்றைக்கி கார்த்திகை மாதத்துடைய கடைசி நாள், அதே மாதிரி கடைசி சோமவாரம் இந்த ஏகாதசி. இப்படி எல்லா அந்த ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி கூடி வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளை நம்ம எக்காரணம் கொண்டும் தவறவே விடக்கூடாதுங்க. பொதுவாகவே ஏகாதசி அப்படின்னாலே விஷ்ணுவுடைய மறு அவதாரத்தை போற்றக்கூடிய ஒரு நாளாக தான் கருதப்படுது. இந்த நாளை நம்ம லக்ஷ்மி நாராயணருக்காக விரதங்கள் இருக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான பலன்கள் தரும். நிறைய பேர் இன்றைக்கி கார்த்திகை மாதத்துடைய சோமவாரத்துக்காக விரதங்கள் இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க இப்படி எளிமையான ஒரு நேர விரதம், 2 நேர விரதம் ஏதாவது உங்களால் முடிந்தது, இல்லாட்டி நம்ம எளிமையான சைவ உணவுகள் மட்டும் சாப்பிட்டாச்சும் இன்றைய நாள் நம்ம மாலை பொழுதில் சிவபெருமானையும் நமக்கு பெருமாளையும் வழிபடுறப்ப நமக்கு கோடான கோடி புண்ணியங்கள் கிடைக்கும். அப்படி வழிபடுறப்ப சில முக்கியமான ஒரு மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் அது கூடுதலான விசேஷமாகுங்க. இன்றைக்கி மாலையில் ஒரு தடவை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபட்டால் கூட போதும், நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும். கோடானு கோடி புண்ணியங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்துடைய தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி நம்ம ரமா ஏகாதசின்னு சொல்கிறோம். இந்த நாளானது நமக்கு விஷ்ணுவை வழிபட்டு நம்முடைய பாவங்கள் எல்லாம் நமக்கு நீங்குவதற்கும் நம்முடைய ஆன்மாவானது விடுதலை அடைவதற்கும் நம்ம விரதங்கள் மேற்கொள்ளலாம். அப்படி விரதங்கள் நாங்கள் இன்றைக்கி நிறைய பேர் சோமவாரத்தோடு சேர்ந்து விரதங்கள் இருப்பீங்க. அப்படி விரதங்கள் இருந்தாலும் சரி, விரதங்கள் நாங்கள் எடுக்கலாமா அப்படின்னாலும் பரவாயில்ல, எளிமையான சைவ உணவுகள் மட்டும் எடுத்துகிட்டு பெருமாளை இன்றைக்கி நீங்கள் மனசார நினச்சி வேண்டினாலே போதுங்க. நம்முடைய கஷ்டத்திலிருந்து நமக்கு மோட்சம் கொடுத்து நம்முடைய உடலையும் ஆன்மாவையும் ஒரு தூய்மைப்படுத்துகின்ற அற்புதமான ஏகாதசி நாள். அதனால தான் இந்த நாள் அதுவும் நமக்கு சோமவாரத்தோடு வந்திருக்குது, கார்த்திகையுடைய கடைசி நாளாக வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷ பலன்கள் கொடுக்கும். இன்றைய நாள் நமக்கு விஷ்ணு சகசரநாமம் படிக்கிறதுக்கு யாராச்சும் நம்ம படிக்கிறோம், இல்லை காதால் நம்ம கேட்டால் கூட பிரம்மஹத்தி தோஷம் முதற்கொண்டு எல்லா தோஷங்களும் நீங்கி நமக்கு அவ்வளவு நற்பலன்கள் கிடைக்குமா. அது மட்டும் இல்லாமல் யாருக்காச்சும் புத்திர தோஷங்கள் இருக்குது, குழந்தை பாக்கியம் தாமதமாகுது அப்படிங்கிறவங்க உங்களால் முடிஞ்சால் இந்த விஷ்ணு சகசரநாமத்தை படிங்க. இல்லாட்டி காதால் ஒரு முறை நம்ம கூகுள்லேயும் யூடியூப்லேயும் கேட்டால் கூட போதும். அப்படி செஞ்சோன்னா அந்த புத்திர தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுங்கிற ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி எக்காரணம் கொண்டும் நம்ம துளசி இலைகளை நம்ம இன்றைக்கி பறிக்கக்கூடாது. நம்ம கடையிலேருந்து வாங்கியாச்சும் துளசியால் பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறது. அதே மாதிரி துளசியில் அந்த ஒரு இலையில் நீங்கள் பெருமாளுக்கு நீங்கள் சமர்ப்பித்தா கூட போதும். அந்த நவரத்தினங்களே படைப்பதற்கு நம்ம நவரத்தினங்களை சமர்ப்பதை காட்டிலும் ரொம்ப உயர்வான பலன்கள் கொடுக்குங்கிறது தான் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் துளசி வழிபாடு அப்படிங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த வழிபாடாக இருக்குது. அதே மாதிரி உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா பச்சை கற்பூரம் அந்த பஞ்சபாத்திரம் தண்ணீரில் வைக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஏதாவது நெய் விளக்கோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ நம்ம ஏற்றுவோம் பார்த்திங்களா மாலை நேரத்தில், அந்த தீபத்தில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் லைட்டாக நீங்கள் பொடி பண்ணி அப்படி நீங்கள் வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு நம்ம பூஜை ரூமே நல்ல ஒரு தெய்வீக மனமாக இருக்கும். அதே நேரம் பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு மனம் இந்த பச்சை கற்பூரம். அதனால் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சுவாமி ரூமில் நம்ம பண்ணுறப்ப பெருமாளுடைய அனுகிரகமானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நாளைக்கு நமக்கு மார்கழி மாதத்துடைய முதல் நாள் பிறக்குதுங்க. மார்கழி மாதத்திற்குள்ள விசேஷமே நம்ம அதிகாலை இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதல்கள் நடப்பதற்காக நம்ம ஏற்ற வேண்டிய தீப முறைகள் பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த வீடியோவையும் போய் பார்த்து நிச்சயம் பலனடையணும். அதே மாதிரி நாளைக்கு தனு சங்கராந்தி, அந்த மகா புண்ணிய கால நேரமானது வருது. நமக்கு காலையில் வரக்கூடிய அந்த அற்புதமான நேரம் நம்ம ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஒதுக்கி இந்த புண்ணிய காலத்துடைய அந்த விசேஷமான அந்த நேரத்தில் சில வழிபாடுகள் நம்ம சூரிய பகவானுக்கு நம்ம செஞ்சோன்னா நம்முடைய வாழ்க்கையில் பல உயர்வுகள் கிடைக்கும். இது நிறைய பேர் இந்த பதிவை நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ, யாரெல்லாம் பார்க்கலையோ கண்டிப்பாக பார்த்து நாளைக்கு மார்கழி மாதத்துடைய முதல் நாள் நம்ம சொல்லுகின்ற சில அந்த மெத்தட்ஸை மட்டும் நீங்கள் அந்த பூஜை முறைகள் மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதுங்க. இது மாதிரியான வழிபாடுகள் சில விசேஷமான நாட்களில் நம்ம எதுக்காக நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரோம். நம்ம அந்த மந்திரங்கள்லாம் ஏன் சொல்கிறோன்னா,
இந்த சின்ன சின்ன அந்த வழிபாடுகளே நமக்கு மிக உயர்ந்த பலன் கொடுக்கும். ஏன்னா அந்த விசேஷமான நாட்களில் விசேஷமான பூஜைகள், இந்த மந்திரங்கள் சின்னதான ஒரு நாமம் தான். இன்றைக்கி ஏகாதசியில் கோவிந்தாங்கிற ஒரு பேரை நீங்கள் சொன்னால் கூட போதும், நமக்கு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய புண்ணியம் கொடுக்கும். இது எல்லாமே நமக்கு பேங்க் டெபாசிட் பேங்க்கில் போய் நீங்கள் போய் ஒரு பணத்தை போய் டெபாசிட் பண்ணி வச்சா எப்படி இருக்கும், இது வட்டி முதலுமா நமக்கு சேர்ந்து கிடைக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தாங்க நம்ம சொல்லுகின்ற எல்லா மந்திரத்துக்கும் நாமத்துக்கும் இது எல்லாமே நம்முடைய புண்ணிய கணக்கில் போய் சேர்ந்துடும். அதனால் இது எல்லாமே சேர்த்து வச்சு நமக்கு ஒரு நாள் நல்ல மிகப்பெரிய பலன். நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவாச்சும் நமக்கு சில உதவிகள் கிடைக்கிது பார்த்தீங்களா? அது எல்லாமே நம்ம செய்கின்ற வழிபாடுகள் தான் காரணம். அதனால் நம்ம சொல்லுகின்ற எல்லா சின்ன சின்ன வழிபாடுகளும் மந்திரங்களும் நீங்கள் டெய்லி பூஜையில் நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல மிகப்பெரிய முன்னேற்றமும் நல்ல ஒரு மாற்றம் தாங்க கிடைக்கும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி மாலை நேரத்தில் உங்களுடைய வீட்டில் ஒரு பூஜை அறையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு பெருமாளுடைய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வழங்குறப்ப நமக்கு ஒரு எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நமக்கு கோடான கோடி புண்ணியமும் கிடைக்கும். ஏன்னா இப்போ 2025 வருஷம் முடிய போகுது. இனி ஒரு 10-15 நாள் தான் இருக்குது. அடுத்து 2026 வரக்கூடிய அந்த வருஷம் இந்த பெருமாளுடைய அனுகிரகத்தாலும் சிவபெருமானுடைய அனுகிரகத்தாலும் நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும், தொட்டதெல்லாம் துளங்கணும் அப்படின்ட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு விஷ்ணுவுடைய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் சொன்னால் கூட போதும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாமம் ஓம் விஷ்ணுவே நமக, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணா, ஓம் ஸ்ரீஹரி விஷ்ணு ஹரி ஓம். ரொம்ப எளிமையான ஒருவரி மந்திரம் தான். இதில் எல்லா மந்திரமும் மேக்ஸிமம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரிந்த மந்திரங்கள் தான். ஆனால் அதை இன்றைக்கி நீங்கள் இந்த பூஜை அறையில் நீங்கள் உச்சரிக்கிறப்ப உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், எல்லா ஒரு தெய்வ கடாட்சம், மகாலட்சுமி யோகம், இது எல்லாமே நம்ம வணங்குகின்ற அந்த தெய்வங்களுடைய அருளாலே கண்டிப்பாக கிடைக்குங்க. விஷ்ணு ஒரு அலங்கார பிரியர். அதனால் அவருக்கு பிடித்த வாசனையான பூக்கள் நீங்கள் ரோஸ் வைக்கலாம், இல்லாட்டி தாமரை பூ கடைச்சா வைக்கலாம். அப்படி வாசனையான பூக்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த பூக்கள் நீங்கள் வச்சு பூஜைக்கு வச்சு இந்த ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு துளசி இலைகளால் நீங்கள் சின்னதான ஒரு 2 இலை நீங்கள் சுவாமி முன்னாடி பாதத்தில் வச்சு இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். வாழ்க்கையில் என்றைக்குமே சுபிக்ஷமும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நிச்சயம் இன்றைக்கி இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமோ நாராயணா இல்லாட்டி ஓம் விஷ்ணுவே நமக அப்படிங்கிற எளிமையான மந்திரத்தை பதிவிடுங்க. பெருமாளுடைய அனுகிரகமும் சிவபெருமானுடைய அனுகிரகமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே காக்கும். நம்முடைய இந்த பதிவானது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.